ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மேசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரித்து உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63 அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசிப்பேன். பக்கம் 868. ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ட்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆளையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன? நான் ஒருவனாய் ஆளையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு இரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். யாவே தேவன் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின் படியும் தம்முடைய திரளான தயவுகளின் படியும் இஸ்ராயேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் யாவே தேவனுடைய கிரியைகளையும் யாவே தேவனுடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஆமென். Thank you, sister. ஏதோமிலிருந்தும் அதில் உள்ள போத்ரா பட்டணத்திலிருந்து ஏதோம் என்பது யாரு? ஏசா. ஏசா பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஏசா பண்ணது என்ன தப்பு? சேஷ்டபுத்திர பாவத்தை துணிச்சலா இது பண்ணிட்டு அலட்சியம் பண்ணுங்க. ஏதோ பண்ண பாவம் யாரு? ஏதோ பண்ண பாவம். ஏதோம் தான் ஈசால பிரதர். ஈசாக்கு சொன்னோம்ல அவர் செஞ்ச பாவம். ஏதோ பண்ண பாவம் இஸ்ரேலுக்கு விரோதமா வருவாங்க. அத்தனை தேவ ஜனங்களுக்கு விரோதமா எப்பவும் கோபத்தியால கூட பாக்குறோம். இல்ல முதல்ல என்ன ஆகும்? 21 அதிகாரம் பக்கம் 198. என்னாகும்? 20 அதிகாரம் 21 சாரி 20 அதிகாரம் 14 இருந்து பாருங்க. பக்கம் 197. 14 இருந்து 21 வரைக்கும். பின்பு மோசே காதேசில் இருந்து ஏதோமின் ராஜாவின் இடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி
எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாளாய் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. யாவே தேவனை நோக்கி நாங்கள் மன்றாடினோம். அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம். நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போக மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ராயேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்ல சொன்னான். அதற்கு ஏதோ, நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போக கூடாது. கம்ப்யூட்டர்ல பேசுறாங்க. அமெலி சிஸ்டர் மியூட் பண்ணு. அதற்கு ஏதோ, நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போக கூடாது, போனால் பட்டயத்தோடே உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ராயேல் புத்திரர் அவனை நோக்கி, நடப்பான பாதையின் வழியாய் போவோம், நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம், வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள். அதற்கு அவன், நீ கடந்து போக கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். இப்படி ஏதோ தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ராயேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள். சரி, இப்போ எகிப்துல இருந்து வந்து எங்க போறாங்க? ஓரின மலையை கடந்து கானான் தேசத்துக்கு போறாங்க. போற வழியில ரொம்ப சமாதானத்தோட கேட்கறாங்க, எங்களுக்கு போறதுக்கு வழி விடுங்கன்னு. ஆனா என்ன பண்றாங்க? கூடாது, வந்தா நான் பட்டயத்தோட உனக்கு எதிராக வருவேன், தடுத்தாங்க. அப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ண ஒரு காரியத்தை அவர் நிறைவேற்ற போறாரு. அப்போ இவங்க அதுக்கு தடையா இருக்கிறாங்க. இவங்க தடைய மீறி இவங்க அந்த தடையை தாண்டி இவங்க போயிடுறாங்க. போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் தேசத்துக்கு போறாங்க. போறப்ப வழி நடுக்க இவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி காரிய தடைகளா இருந்தாலும் தேவன் உங்களோட கூட இருந்து அவளை பாதுகாத்து அங்க அழிச்சுட்டு போறாரு. அங்க அழிச்சுட்டு போறப்ப என்ன சம்பவிக்குதுன்னா, யோசுவா 5ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை பாருங்க. பக்கம் 274. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் யாவே தேவனுடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது யாவே தேவனுடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். அப்போ பிரவேசிக்கிறப்ப யார் வராங்க? தூதனானவர் தலைவர் வராருங்க. இந்த தலைவரோட உதவியோட உள்ள போறாங்க. அது பட்டயத்தோட நிற்கிறாரு. என்ன அது எதை காண்பிக்கிறது? பாதுகாப்பா இல்ல, அவங்களோட அந்த எகிப்தின் நிந்தையை திரும்ப நினைக்காதபடிக்கு இங்க அதான பிரதரு பிராகாரங்களை உடைக்கிற முன்ன செல்கிறாரு.
பாதுகாப்பு. வார்த்தை தானே பட்டயம். காட் பிளஸ் யூ. என் பிதா உங்களுக்கு கொடுத்த பட்டயம் நான் தான். Amen. இதை அவங்க புரிஞ்சுக்கல. தாவீது ஒருத்தர் தான் புரிஞ்சுட்டார். அதனாலதான் தாவீது பத்தி என்ன சொல்றாரு, நீ நிர்ணயித்து கேட்ட மனுஷன்றார். உள்ள போய் நியாயாதிபதிகள் காலத்து பிறகு ராஜ்யபாரம் வந்து ராஜா அங்க வந்து அந்த ராஜாத்துல முதல் ராஜா கெட்டு, ரெண்டாவது ராஜா தாவீது ஒருத்தர் தான். அப்போ அந்த பட்டயத்தை இவங்க பிடிச்சுக்கல. பட்டயத்தை பிடிச்சுக்காம இவங்க என்ன ஆயிட்டாங்க, இவங்க ஒருத்தர் பட்டயத்தால அடிச்சு. எந்த பட்டயம்? வசனம், வார்த்தை. இல்ல, உலக பட்டயம், மாம்சத்துக்குரிய பட்டயம். 2 பேரும் 10 பேரு, 2 பேர் ஒரு சைடு, 10 பேர் ஒரு சைடு, 10 கோத்திரம் 2 கோத்திரம் அவங்களுக்குள்ளே அடிச்சிட்டாங்கல்ல. ஆசா அவ்வளவு நல்ல ராஜா. ஆனா என்ன பண்ணாப்ல, வார்த்தைக்கு என்ன பண்ணாப்ல ஆசா? ரொம்ப நல்லா பண்ணாப்ல. ஆமா, தேவன் சொன்னபடி எல்லாமே செஞ்சாரு. ஏதோ ஒரு பாஷா தன்னை ஏத்து வந்தப்ப என்ன பண்ணாப்ல, சிரியா இல்ல இல்ல, அது வந்து இதுல இருக்கிற தன்னுடைய இதுல இருக்கிறதெல்லாம் பாஷாவுக்கு இது கொடுத்தான். இது மாதிரி பாஷா கொடுக்கல, இவர் ஆசா கொடுத்தாரு. திரிய ராஜாவுக்கு அனுப்புறான். வெள்ளி பொண்ணை எடுத்து ஆலயத்துல இருக்கணும். இல்ல இல்ல, நீர் வந்து பாஷாவோட செய்த உடன்படிக்கை முறித்து போடும். எங்க இருக்கு? 2 நாளாகமும் 16 5 பாருங்க. 2 நாளாகமும் எல்லாம் சொல்லுங்க நினைச்சா யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க. 2 நாளாகமும் 16 அதிகாரம். பக்கம் 560. ராஜாக்குள்ள கூட இருக்குல்ல அது. 2ல இருந்து வாசிங்க. இப்ப 1ல இருந்து வாசிங்க. 16:1 பக்கம் 559. ராஜா ஆசா ராஜா அவ்வளவு இதா இல்ல, இங்கதான் நல்லா இருக்கு. ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ராயேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா யாவேதேவனுடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்திற்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ராயேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பெனதாத் ராஜாவாகிய ஆசா பாருங்க, இந்த வசனத்துல என்ன சொல்றான், எனக்கும் உமக்கும் என் தகப்பனும் உன் தகப்பனும் உடன்படிக்கை உண்டு அப்படின்னா என்ன, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா என்ன சொல்றான், நீ பாஷாவோட பண்ணின உடன்படிக்கை பாஷாவோடய ஃப்ரெண்ட்லி. அப்ப அந்த ஆளு எப்படிப்பட்ட ஆளு? அந்த ஆளு எப்படிப்பட்ட? அவனும் தேவனுடைய இதுதானே, உடன்படிக்கையில இருக்கிறவர் தானே பெனாதாத். இது பாஷா இல்லையே, பாஷா சீரியா ராஜா வந்து அவரோட கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறார்ல பிரதர். இல்ல இல்ல, அது தேவ நியமத்தின்படி இல்ல. சீரியா ராஜா உடன்படிக்கப்பட்டிருக்கான். யூதாவின் ராஜாவும் ஆசாவோட உடன்படிக்கப்பட்டிருக்கான். அதே அவன் இவனோட பாஷாவோட ராஜா பாஷாவோட உடன்படிக்கப்பட்டிருக்கான். அதான் சொல்றேன். அப்ப எப்படிப்பட்டவன்? டூபியஸ் கேரக்டர் 2 பக்கமும். அப்போ
இந்த ஆத்தா 16வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அவ்வளோ ஜனம் வருது. அப்போ கத்துறாரு, பலப்பனவளா பலமற்றவளா உதவி செய்து உனக்கு லேசான காரியம். ஒரு அற்புத தேவன் செய்யறாரு. ஆனா இங்கே தன்னை ரட்சித்த அந்த தேவனை கூப்பிடாமல் ஒரு டூபியஸ் கேரக்டர், ஒரு அயோக்கியம் பண்ண மனுஷனை நம்பி அவன்கிட்ட கொண்டு போய், பாஷா யாரு, இஸ்ரேல் 10 கோத்திரம் யாரு, இவனோட சகோதரர்கள் தான். அப்போ அவன் சகோதரனுக்கு இருக்கிற காரியத்தை நீ என்ன பண்ற, வெளில ஒருவன்ட்ட கூப்பிட்டு தீர்த்துக்கிற. இதான் 1 திட்டார் பவுல். சகோதரர்களை அப்போ இந்த ஆசா பாஷாவோட முடி மூத்து போட்டு சொல்லி பண்றாப்புல. அப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, தேவனை சார்ந்து இருக்காமல் விலகி போயிடுறாங்க. இப்படி ஆபத்து வந்த உடனே அந்த மாதிரி ஆக்கிடுறாங்க. ஒரு ஆபத்து வந்த உடனே அந்த மாதிரி டக்குன்னு மாறிடுறாங்க. ஆபத்து வந்தாலும் உடன்படிக்கை அதான் சொல்றாங்க பாடம். ஏபோது எடுத்து கேட்டது தாவீது ஒண்டிதான். சவுல் கேட்கிறப்ப ஆனா இருக்கட்டும், சவுல் கேட்கிறப்ப ஆனா இருக்கட்டும், அதோட ஆலோசனை கேட்கல. ஆனால் தாவீது எப்பொழுதும் அந்த ஏபோதை கேட்டு தான் போறாரு. அதான் இருதயத்தை கேட்ட மனுஷன். அதுக்கு பிறகு என்னாச்சு, போச்சு போயிட்டு தேவன் இவங்களை எழுத்துல வரப்ப எதிர்த்தது யாரு, ஏதோம். அதை தாண்டி அவனோட சண்டை போடாம தாண்டி வழி விலகி போய் உள்ள தூதனான தலைவரோட உள்ள போய் ஆளுகை செஞ்சாங்க. செஞ்சாலும் பட்டயத்தை விட்டுறாங்க. பட்டயத்தை விட்டதுனால தேவன் என்ன பண்றாரு, இவனையும் என்ன பண்றாரு, நெகேமியா 1 அதிகாரம் 10வது வசனமா பாருங்க. 8வது வசனம் 7-8. நெகேமியா 1 அதிகாரம் 7-8. பக்கம் 603. நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும். போறோம். அப்போ பட்டயத்தை விட்டாங்க, என்ன பண்ணாரு, ஜாதிகளுள்ள சிதறடிக்கிறார். இப்ப சிதறடிக்கிற டயத்துல என்ன ஆகுதுன்றப்ப எடுங்க உபதியா எடுங்க. உபதியா 11 இருந்து பாருங்க, 14 வரைக்கும். உபதியா நீ எதிர்த்து நின்ற நாளிலும் 1072 பக்கம். இங்க படிக்கலையாவ? இல்ல, நீங்க படிங்க. நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைப்படுத்தி அவன் வாசலுக்குள் பிரவேசித்து. வேற யாராவது படிங்க. சொல்லுங்க பிரதர். 1ல உபதியா 11 இருந்து 14 வரைக்கும். நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும் மறு தேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்திலும் நீயும் அவர்களில் ஒருவனை போல் இருந்தாய். உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும் யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆஸ்தியில் கை போடாமலும்
அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளிலே நிற்காமலும் இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டிக் கொடாமலும் இருக்க வேண்டியதாயிருந்தது. அப்போ பாலும் தெரியும் தேசத்துக்கு வரப்போவும் இவங்க தேவ ஜனங்கள் எழுதுனாங்க. இப்ப சிறைபிடித்து போகப்பட்ட காலத்திலையும் என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? என்ன பண்றது? இஸ்ரேலுக்கு விரோதமாக பண்றாங்க. புரியுதா? புரியுதா? எனக்கு புரியல பிரதர். உள்ள வரப்ப வர வெளியில எழுதிருந்தாங்க. ஏதோமியர் ஏசாவுடைய வம்சத்தார். இவங்க வந்து இந்த தேசத்துல ஆட்சி செஞ்சு இவங்க தப்பா இவங்க தேவ கட்டளை மீறதுனால தேவ சிறையிருப்புல கொடுத்துட்டாரு. ஆமா, சிறையிருப்பு போற அந்த டயத்துலயும் என்ன பண்றாங்க? அதான் இங்க வாசிச்சோம். என்னெல்லாம் பண்றாங்க? ஆபத்து நாளிலே என்ன பண்றாங்க? இவங்களும் பூந்து அடிக்கிறாங்க. இவங்களும் பூந்து அடிக்கிறாங்க. நேபுகாத்நேச்சார் பாபிலோனில் வந்து ஒழுத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு போறப்ப இவங்களும் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஜியோகிராபிக்கலி பூகோள ரீதியாக பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு கிழக்கு பக்கத்துல 3 இது இருக்குது, யோர்தான் இருக்குது. அந்த யோர்தான் எப்படின்னா முதல்ல அம்மோனியர்கள், அதான் இப்ப அம்மோன் ஜோர்டான் கேபிட்டல் அம்மோனியர்கள், அவர்கள் மோவாபியர்கள், அதுவரை ஏதோமியர்கள். வரிசையா நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா அந்த ஏதோம் டாப் தான் பெட்ரான்றது இருக்குது. பெட்ரா உலக அதிசயங்கள்ல ஒன்று இருக்கு. ஏதோம் இப்ப யோர்தான் அங்கிள். ஏதோம் இப்ப என்ன கண்ட்ரி? யோர்தான்ல தான் இருக்கு. ஜோர்டான்ல தான் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஈஸ்ட் சைடு, இஸ்ரேலோட ஈஸ்ட் சைடு. அப்ப ஜோர்டன் இப்ப இருக்கிற ஜோர்டான்ல இருந்து அம்மோனியர்களும் ஏதோமியர்களும் கலந்துருப்பாங்க. ஆமாமா 3 இருக்குதாங்க. ஆனா இப்ப ஏதோமியர்கள் கிடையாது. அத பார்க்க போறோம். ஏதோமியர்கள் கிடையாது. ஏதோமியர்கள் ஒழிச்சிட்டாங்க. ஆனா இருக்காங்க. ஆனா கடைசி காலத்துல வருவாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இருக்காங்க. அதான் பார்க்க போறோம். ஏதோமியர்கள் ஒழிச்சிட்டாங்க ஆனா இருக்காங்க. ஒழிஞ்சிட்டாங்க ஆனா இருக்கிறாங்க. ஆமா ஆமா. ஆவிக்குரிய ஏதோ ஆவிக்குரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவன் அல்ல, ஆனால் அவர் தேவன். என்னடா அதுன்ற? ஆமா, கன்ஃபியூஸ் பண்றீங்களா? இல்ல கன்ஃபியூஸ் ஆகல, புரியுது. கரெக்டா பாப்பார். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவன்றது தியோஸ் 2 கான்செப்ட் இருக்குது. மூல பாஷையில எபிரேய கிரேக்க பாஷையில தியோன் 2க்கும் தேவன் பாங்க வரணும். அது பார்ப்போம். இப்போ அது போட்டுமால இப்போ ஏதோமியர்கள் ஒழிச்சிட்டாங்க ஆனா இருக்காங்க. அதுதான் இப்ப பார்க்க போறோம். இப்போ இவங்க என்ன பண்றாங்க? ஈசாட்ட புரியுதா? ஸ்பிரிச்சுவலா சொல்றீங்களா பிரதர்? ஒழிச்சிட்டாங்கன்றது இந்த ஸ்பிரிச்சுவலா சொல்றீங்களா? ஒழிச்சிட்டாங்கன்றீங்களா? இல்ல போயிட்டாங்க. அத பாக்குறோம் பாக்குறோம். சரி சரி. புரியுது புரியுது. 70ல அத பார்க்க போறோம். இப்போ உள்ள நம்ம ஏதோ புரிஞ்சுங்க. உள்ள வரப்ப தேவஜனங்களுக்கு எடுத்தாங்க, வெளியே போறப்போ தேவஜனங்களுக்கு எதிர்த்தா நிக்கிறாங்க. யாரு? ஏதோமியர்கள். நீங்க 83ஆம் சங்கீதம் எடுங்க. சங்கீதம் 3ஆம் பாருங்க. பக்கம் 723. ரெண்டு பாருங்க.
இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகையினர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராய் இராமலும் இஸ்ராயேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோபாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். பாருங்க, இந்த 4ஆம் வசனம் வரைக்கும் சொல்லிட்டு இப்படி இந்த 4ஆம் வரைக்கும் சொன்ன காரியத்தை இப்படி ஏதோவின் கூடாரத்தாரும் ஆரம்பிக்கிறார். ஏதோம் எப்பவுமே இவங்களுக்கு எதிரி. ஏன்? யாக்கோபுக்கு தந்த அந்த ஆகாரத்தை வாங்கிட்டாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாங்க. அதனால ஆதியாகமம் 27 அதிகாரம் 41 வசனம். பக்கம் 33. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக திட்டிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகி யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். இதுதான் அங்க மூலம். யாக்கோபை என்ன பண்ணுவேன்? ஆனா தேவன் என்ன சொல்லிட்டாரு? யாக்கோபு பேரை இஸ்ரவேல் மாத்திட்டு என்ன சொன்னாரு? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான், என் கண்ணின் மணியை தொடுகிறவன் உனக்கு ஒரு இழம்பு ஆயுதம் வாய்க்காதே போகும். அப்போ இந்த ஜனங்கள் அவுட் அண்ட் அவுட் தேவ ஜனங்களுக்கு விரோதமா செயல்படுறாங்க. அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம இப்ப ஏசாயா 63 பார்ப்போம். இது வரைக்கும் நல்லா புரிஞ்சது எல்லாருக்கும்? இப்ப ஏசாயா 63 நம்ம மனசை வைப்போம். ஏதோமிலும் அதெல்லாம் எடுத்துருங்க, 868 பக்கம் 69 பக்கம். ஏதோமிலும் அதிலுள்ள போத்ரா பட்டணத்திலிருந்து சாயம் தீர்த்த திறமுடையவராகவும் மகத்துவமாய் குடித்திருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமீரை எழுத்தவராக வருகிறவர் யார்? சொல்றது யாரு? ஏசாயா. சொல்றது ஏசாயா சொல்றாரு. தேவன் 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 ஏசாவை கொண்டு பேசுகிறார். இப்ப ஆதியாகமம் 27:41 யார் ஆசீர்வதிச்சாரு? யாக்கோபு ஆசீர்வதிச்சார். ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிச்சார். யாக்கோபு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது, ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதித்தார். இங்க தேவன் தன்னுடைய குமாரனை பற்றி சொல்றாரு. மல்கியா 1 அதிகாரம் முதல் 4 வசனம் பாருங்க. பக்கம் 1103. மல்கியாவை கொண்டு யாவீரும் இஸ்ராயேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். நான் உங்களை சிநேகித்தேன். மல்கியாவை கொண்டு மல்கியான என்ன அர்த்தம்? யாவே தேவனுடைய தூதனா பிரதர்? கரெக்ட். God bless you.
எப்படி யாவே மல்கியா அவர் ப்ராஃபட் தானே? ஆமா, யாவே தூதர் மலக்கியா, மலக்கியா அனுப்பப்பட்டவர், யாவே தேவனால் அனுப்பப்பட்டவர். இங்கிலீஷ்ல யாவை விட்டுருவாங்க, மலாக்கி. இங்கிலீஷ் பண்ண அக்கிரமம், கிறிஸ்டியானிட்டிக்கு பண்ண அக்கிரமம் இதுதான். வெள்ளக்காரன் பண்ண அக்கிரமம், தேவனுடைய நாமத்தையே மறைச்சுட்டான். அதனால நீங்க எங்கே ஆட்ட இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்ணா கூட மலக்கின்னு சொல்லுவாங்க, மலக்கியான்னு சொல்லுங்க. அடையாள கிறுக்குத்தனமா இருக்க, மலக்கின்னு தானே இருக்குது. நீ எப்படி அப்ப சொல்லுங்க, அப்ப கேட்பாங்க சொல்லுங்க. மலக்கி இல்லது மலக்கியா, தமிழ் அழகா இருக்குது, மறைச்சிட்டாங்க. ஏன் ஏசையான் ஏசை இறமி சொல்ல வேண்டியதானே. அனுபவம் வாசிங்க, வாசிங்க சிஸ்டர். நான் உங்களை சிநேகித்தேன் என்று யாவே தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். யாவே தேவன் சொல்லுகிறார், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களில் தாவுமாக்கினேன். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு யாவே தேவன், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் யாவே தேவன் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். அப்போ யாக்கோபு ஆசீர்வதிச்சது யாரு? தேவன். தேவன் சொல்ற யாவே தேவனை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஏசாக்கு ஒரு கருவி, அவ்வளவுதான். தேவன் ஆசீர்வதிக்கிறார். இப்ப தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த ஜனத்துக்கு விரோதமா பிரளயம் வந்தப்ப என்ன ஆச்சு? தேவன் மாத்தி விட்டார், சாபத்தை ஆசீர்வாதம் மாத்தி விட்டார். என்னைக்குமே அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த ஏதம் அதுல போத்ரா பட்டணத்திலிருந்து வர்றாரு, அங்கேருந்து. இது யாரு குறித்து? ஆண்டவருடைய, நம்ம தலைவருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. அவர் வர எப்படி வரானா, சாயம் தீர்த்த வஸ்திரங்களுடையவராகவும், சாயம் தீர்த்த, அப்பா அந்த என்ன சாயம் அப்படின்ற 2ஆவது வசனத்தை பார்க்கிறோம். உங்களுடைய உடுப்பு சிவப்பாகவும் உங்களுடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிற வஸ்திரங்கள் போலும் இருக்கிறது. என்ன அப்ப என்ன என்ன சாயம்? அது சிவப்பா, சிவப்பு, சிவப்பு, ரத்தம், ரத்தம். அவருடைய வஸ்திரத்துல ரத்தம். எப்படி வர்றாரு? நீங்க அந்த மேப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். மேப் வந்து ஒலிமலையில இறக்க போறாரு. ஆனா எங்க இருந்து வர்றாரு? கிழக்கிலே ஏதோ இருக்கிற போத்ரா வந்து அது வழியா வந்து ஒலிமலை வந்து இறக்க போறாரு. நீங்க அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க. மேப்ப ஒரு போட்டோ காப்பி எடுத்துங்க, அதெல்லாம் பண்ணுங்க. திருப்பி சொல்லுங்க, எப்படி வர போறாரு? எப்படி அது ஸ்கிரிப்சரலா போட்டுருக்கா? ஆமா, நீங்க அது மேப்ல இல்ல, உங்க மேப் பைபிள்ல இருக்க மேப்ப ஒரு போட்டோ காப்பி எடுத்துக்கங்க. இல்ல அங்கிள், இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொன்னீங்களா, அங்க இருந்து வராரு, எங்க இருந்து வருது? ஏதோமில் இருக்கிற போத்ராவிலிருந்து வந்து ஒலிவ மலையில் இறங்குகிறார். இல்ல, இது நீங்க ஏசியா 63 சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது சொல்றாங்க? ஒலிமலையில இருக்கிறது சகரியா 14 அதிகாரம். இல்ல, அதையும் எப்படி ரிலேட் பண்றீங்க? அதான் கேக்குறேன். ஒலிமலை தான் கால வைக்கப்படுறாரு. அதுதான், இதையும் அதையும் நீங்க லிங்க் பண்ணி சொல்றீங்க, இது வழியா வந்து அதுல வருவாருன்றீங்க. அதாவது 63:1 ஜெகரியாவையும் நீங்க லிங்க் பண்றீங்க. ஆமா, நான் லிங்க் பண்ணல, வேதம் நம்ம காட்டுறது பார்ப்போம் எப்படின்ட்டு. சரி, இன்னும் பல வசனங்கள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எழுதி வச்சிருக்காரு தேவன், பார்ப்போம். நீங்க ஹோம்ஒர்க் இப்போ காலேஜ் போனீங்கன்னா எக்ஸசைஸ் கொடுப்பாங்க, இல்ல ஆபீஸ்ல கூட சில ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க காலேஜ்ல. அப்பெல்லாம் என்ன பண்றோம், இதை வாங்கி ஷீட் வாங்கி ஜெராக்ஸ் வாங்கி அதெல்லாம் பண்ணி பண்றோம். ஆனா பைபிளுக்கு நாம நம்ம பண்றது கிடையாது. அது பண்ணுங்களேன்,
அந்த அந்த மேப் எல்லாரும் பண்ணுங்க, நான் சொல்றேன் தயவு செய்து ஒருத்தர் விடாம பண்ணுங்க. பின்னாடி மேப் எடுத்து மேப்ல போட்டோ காப்பி எடுத்து ஏதோம் எங்க இருக்கு, எத்தலம் எங்க இருக்கு, ஒரு ஆரோ போட்டு அவர் எப்படி வராரு, ஒரு ஆரோ யாராவது அதை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்களா? யார் அனுப்ப போறீங்க? யார் யாரெல்லாம் அனுப்ப போறீங்க? ஒருத்தர் யார் யார் அனுப்ப போறீங்கன்னா ஒருத்தர் ரெஸ்பான்ஸா இல்லையா? அனுப்புறேன் பிரதர். God bless you. வேற ஒருத்தர் இல்லையா? ஒரு சின்ன ஹோம்வொர்க் கொடுக்குறேன் உங்களுக்கு. பண்றோம். God bless you. செய்யறோம். God bless you. மூணு பேர் டைம் ஆகும். பரவாயில்ல, 3 பேர் வந்து பிரிண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்க தான் கொடுக்கணும். இல்ல ஜெராக்ஸ் எடுக்கலாம், பிரிண்ட் இல்ல ஜெராக்ஸ் எடுக்கலாம். நீங்க மேப்ல இருந்து என்னுடைய பைபிள்ல இல்ல, அது இல்ல இதுல சிஸ்டத்துல டவுன்லோட் பண்ணலாம். மெல்வின்ட்ட கேளுங்க, பண்ணி கொடுப்பாப்ல. வேற யாரு? 3 பேர் தானா? சரி, அது மேல ரெஸ்பான்ஸ் இல்ல. சரி, இது போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இது இப்ப நான் காட்டுறேன், இந்த மேப் கொஞ்சம் சொல்லுங்க. இஸ்ரேலோட அட் த டைம் ஆஃப் பாலஸ்தீனா இல்ல வேற மேப்? க்ளோஸா காட்டு. இல்ல தெரியல எனக்கு. இல்ல இஸ்ரேல் இந்த டைம் ஆஃப் பாலஸ்தீன் இந்த டைம் ஆஃப் ஜீசஸ்னு போட்டிருக்கேன். அந்த மேப்பா இல்ல வேற மேப்? ஒரு நிமிஷம், நான் பைபிள்ல பின்னால இருக்க மேப் சொல்றேன் உங்களுக்கு. இஸ்ரேல் கோத்திரத்தின் தேசப்படம். இஸ்ரேல் கோத்திரத்தாரின் தேசப்படம். ஆமா. ஓகே, the kingdoms of Israel and Judah. உங்ககிட்ட இருந்தா ஷேர் ஸ்கிரீன் பண்ணி காமிங்க. உங்ககிட்ட இருந்தா ஷேர் ஸ்கிரீன் பண்ணி காமிங்க. இஸ்ரேல் மேப் நீங்க கூகுள்ல போட்டாலே வரும். ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் பிரதர், பார்த்த மாதிரி இருக்கும். வரும் வாட்ஸ்அப்ல அப்புறம் ஷேர் பண்ணிடுங்க. எப்படி மாறிடுச்சு அப்புறமா வாட்ஸ்அப்ல குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க. ஏதோ மாறி இருக்குது. பிரதர், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் பாருங்க, அது ஷேர் பண்ண முடியுமா பாருங்க. அப்புறம் பார்க்கலாம். எங்க என்னோட இது ஸ்கிரீன் மாறி இருக்கு, அதனாலதான் ஃபுல் ஸ்கிரீன் வரல. அது எப்படி பண்றது? ஃபுல் ஸ்கிரீன் வரல எனக்கு.
ஆ? சரி பரவாயில்ல, அப்புறமா ஷேர் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஒரே ஒன்று காமிக்கிறேன் பாருங்க, இதுவான்னு. அதுதான் நினைக்கிறேன். இஸ்ரேல் கோத்திரத்தின் தேசப்படம். அதுதான் எங்க ஸ்கிரீன் கொஞ்சம் இதாயிடுது. குரூப்ல போட்டிருக்கேன் பிரதர். சரி, இவர் உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்க. ரெண்டு காரியம், ஒண்ணு சிவப்பு, இன்னொன்னு ஆலையை மிதிக்கிறவனுடைய வஸ்திரங்கள் போல இருக்கிறது. என்ன வெளிப்படுத்தல் 14 அதிகாரம். முதிர்ந்தது அறுவாளை நீட்டி அறுத்து விடும். அதனால வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 14 பாருங்க. பக்கம் 347. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருப்புள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் உதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருப்புள்ள அரிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருப்புள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி பிடித்திருக்கிறவரை நோக்கி கட் பண்ணி வரைன்னு போட்டுக்கங்க எல்லாரும். அரிவாளை பிடித்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருப்புள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டார். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 சாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. எப்படி 1600 சாதி தூரத்துக்கு, கிட்டத்தட்ட 200 மைல். மெட்ராஸ்ல திருச்சி டிஸ்டன்ஸ் 300 கிலோமீட்டர். ஆமா, 300 கிலோமீட்டர். அவ்வளவு தூரம் ரத்தம். எப்படி திராட்சை ஆலையில ஒரு மிதிக்கிறப்ப ரத்தம் ஓடும் பாருங்க, அப்படிப்பட்ட ரத்தம். என்னடா அது, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு கேள்வி வந்துறதுக்கு இதுவா இல்ல வேற எதுனா இது இருக்குதா? எது சார்?
இல்ல இவ்வளவு தூரத்துக்கு ரத்தம் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா 300 மைல் தூரம். அது வந்து லிட்டரலா அப்படி ரத்தமா, இதுக்கு ஏதாவது வேற எதுனா இது மறைப்பொருள் இருக்கான்னு கேக்குறேன். அவ்வளவு ரத்தம் ஓடுன்றார். அவ்வளவு ஜனங்கள். இப்ப ஏன் இதை செய்யறப்ப உங்களுடைய இவர் இறங்கி வர்றப்ப எங்கேருந்து வருவாருன்னு பார்த்தோம், போத்ரா. போத்ரா என்பது என்னன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா ரெண்டு, அதாவது ஷீப் வியரர்ஸ்பாங்க, அதாவது மந்தைகளை மேய்க்கிற இடம், இன்னொன்னு திராட்சை கொலைகள் இருக்கிற இடமா போத்ரா. ஆனா நீங்க என்ன ஒரு அதிசயமான காரியம்னா, இந்த ஏதோமில தான் தேவன் தன்னுடைய ஜனங்களை அந்த உபத்திரவ காலத்துல அங்க அனுப்பி வைப்பார். ஏசாயா 19 823. ஏசாயா 16 அதிகாரம் 19 சொன்னீங்க. சாரி 16. எடுத்துறீங்களா? 1ல இருந்து 6 வரைக்கும் பாருங்க. பக்கம் 821. தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டணம் துவக்கி வனாந்தரம் மட்டும் சேர்த்து சீயோன் குமாரத்தின் மலைக்கு அனுப்புங்கள். இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியை போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள். நீ ஆலோசனை பண்ணி நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் நிழலை இரவை போலாக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள், ஓடி வருகிறவர்களை காட்டிக் கொடாதிரு. மோவாவே, துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும். சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு. ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான். சங்கரிப்பு ஒளிந்து போம். விதிக்கிறவர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போவார்கள். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். மோவாவின் பெருமையையும் அவன் மேட்டுமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. இது யாரு? மோவாப். இப்போ இந்த மோவாப் எங்க இருக்குன்னு பார்த்தோம், ஏதோம் பெருங்கல் இருக்கு. அதுதான் மேப் உங்களுக்கு போட சொன்னா, ஏதோம் மேல வருது, அதனால மேப் போட சொன்னேன் இந்த எக்ஸசைஸ். அப்போ இங்கதான் இந்த ஜனங்கள் தங்கி இருப்பாங்க. இதான் வெளிப்படுத்தல் 12ல பாக்குறோம். வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் எடுத்தீங்கன்னா அங்க 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 344. வலு சர்ப்பமானது தன் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அந்த ஸ்திரீ யாரு? இஸ்ராயேல். யாரு? இஸ்ராயேல் தானே. அந்த ஸ்திரீ யாரு? இஸ்ரேல் மக்கள் இல்லையா பிரதர்? ஒரு தேசத்தை குறித்து தானே சொல்லியிருப்பாங்க. எருசலேமா? அந்த 12ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிட்டு வாங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படிக்கு வருத்தப்பட்டு அலறினாள்.
அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுச்சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளைகளை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுச்சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்ரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. யார் இந்த ஸ்திரீ? இந்த ஸ்திரீ தான் ஆண்டவரை பெற்ற யாரு? மரியாள் இல்ல விஜயா ஆண்டி கரெக்டா சொன்னாங்க. இஸ்ரேல் எப்படி இஸ்ரேல் சொன்னாங்க? எப்படி அது? சொல்லுங்க புரியறதுக்கு. யோசேப்பு கனவு கண்டப்போ அவங்க சகோதரர்கிட்ட சொல்லுவார்ல. சரி, அதனால ஆதியாகமம் 37:9 கரெக்ட். பாருங்க வாசிக்கவா பிரதர்? பக்கம் 48. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இது யார் சொல்றது? யோசேப்பு சொல்றாரு. அப்ப எப்படி இது இஸ்ரேல்ங்க? இவர் டைப் ஆஃப் கிரைஸ்ட் இல்லையா? ஜீவரட்சணை செய்யும்படிதானே கொண்டு போயிருக்காங்க. சரி, எப்படி இஸ்ரேல்ன்றீங்க? நீ ரோமன் கத்தோலிக்க சொல்றாங்கல்ல, அந்த 5வது வசனத்தை வச்சு அது யாரு? மரியாள் தான்றாங்க. சொல்றாங்களா இல்லையா ஆஷா சார்? ஆமா ஆமா, பிறந்த நாள் வாசிப்பாங்க தான் 8ஆம் தேதி. எப்படி அதுக்கு பதில் சொல்லுவீங்க? இது அந்த 5வது வசனம் இயேசு கிறிஸ்துவை பத்தி குறிக்கிறது. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. வெளிப்படுத்தல் 12:1 ஆதியாகமம் 37:9 யாத்திராகமம் 4 அதிகாரம் 12 வசனம் சேர்த்து பாருங்க. பக்கம் 73. 4:12 தானே? ஆதலால் 4:12 தானே பிரதர்? 4:22. இஸ்ராயேலின் ஜேஷ்ட புத்திரன். பக்கம் 74. அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ராயேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். யார் என் சேஷ்ட புத்திரன்? இஸ்ராயேல். இஸ்ரேல். சரி, இப்ப இஸ்ரேலுக்கும் யோசேப்பு எப்படி கனெக்ட் பண்றோம்? எரேமியா 31:9 பாருங்க. எரேமியா 31:9. எப்ராயிம் ஜேஷ்ட புத்திரன்.
யார் ஜேஷ்டபுத்திரன்? எப்ராயிம். 31 31:9. பக்கம் 915. அழுகையும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை அதுதான் பிரதர். நீங்க 20 தானே சொல்றீங்க? 31 20. ஓகே. எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல். அங்க என்ன பார்த்தா 4:22 இஸ்ரவேலின் ஜேஷ்ட குமாரன். எப்ராஹிமும் மனாசேயும் யாருடைய குமாரர்கள்? யோசேப்போட பிள்ளைங்க. போனவர் ஆசாஸ்திர கேட்டாங்க, எப்படி வந்து யாக்கோபோட பிள்ளைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. யாக்கோபோட பிள்ளைகள். அந்த யோசேப்பு மூலமா தான் அது வருது. இப்ப யோசேப்பு என்ன காமிக்கிறாரு? அதுதான் இங்க வெளிப்படுத்தல 12 காமிக்கிறார். சரி, இதெல்லாம் போக வெளிப்படுத்தல் 12 5 அது மேரி மரியாதை சொன்னாங்கன்னா 6 என்ன சொல்றது? அந்த ஸ்ரீயானவள் என்ன பண்றான்ட்டு வனாந்தரத்திற்கு ஓடி போனார். வனாந்தரத்துக்கு இல்லையே. அப்ப இது வரப்போகிற காரியம். அப்ப வரப்போகிற காரியம் இருந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் தேவனாந்தரத்தில் அந்த ஜனங்களை அங்க கொண்டு போய் தங்க வைக்க போறாரு. ரோமன் கத்திரிக்கு யாரும் சொன்னாலும் நீங்க இந்த வசனத்தை தான் சொல்லணும். இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இந்த போத்திரா வழியா வரப்ப அது பக்கத்துல தன்னுடைய ஜனங்களை தஞ்சமா இருப்பாங்க. இவர் எப்படி வர்றாரா? சிவப்பு உடுப்பா வர்றாரு. அதோட நம்ம மகத்துவமாய் உடுத்திருக்கிறாகும், தமது மகத்தான வல்லமையில எழுத்தனவனாகும். மத்தேயு 26:64 பாருங்க. மத்தேயு 16 மத்தேயு 26:64. இன்னொருத்தர் மத்தேயு 16:27. பக்கம் 43. அதற்கு யாஸ்வா மேசியா, நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த விளக்கமா 16:27 சொல்றாரு பாருங்க. எப்படின்ட்டு பக்கம் 25. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். போறோம். பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருவார். இதுதான் இவர் சொல்றாப்புல. எப்படி? தமது மகத்தான வல்லமையில எழுந்தருளினவராகவும் வருகிறவர் யார்? இவரு இந்த ரத்தம் ஏன் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்த 19 ஒரு பெரிய யாகம். யாருக்கு? ஒரு பெரிய விருந்து. யாருக்கு? பட்சிகளுக்கு. அப்ப என்ன பண்ண போறாரு பாக்குறப்ப அங்க ஒரு குதிரையை வேறி வராரு. அப்ப அந்தி மேசியாவோடும் அந்த கள்ள திருச்சோடும் அவனை சேர்ந்தவர்களோடும் யுத்தம் நடக்கிறது. நீங்க அந்த அதிகாரம் முழுக்க டைம்ல பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ அங்க ஒரு வஸ்திரத்தை பாக்குறோம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை. வசனத்தை சொல்றப்ப கொஞ்சம் வசனம் சொல்லாதீங்க ப்ளீஸ். வசனம் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு அது சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 19:13 இப்ப சொல்லுங்க. பக்கம் 351. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே.
பாருங்க, நீங்க வேதத்துல எல்லா இடத்தையும் தேடி தேடி பாத்தீங்கன்னா அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அப்படின்றது இந்த இடத்துலதான் சொல்றாப்ல. ஆதியிலே வார்த்தை இருந்ததுதான் ரைட்டு, ஆனா இந்த இடத்துல அது மகிமையா வெளிப்படுறது. அவருடைய நாமம் என்ன? இயேசு கிறிஸ்து, யாஷுவா, மேசியா, இதெல்லாம் காரண பெயர். அவருடைய மூலோத்தரம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை, அதான் அவருடைய பெயர். அது எப்ப வெளிப்படுறது? அந்த ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருக்கிறப்பதான். ஏன் அப்படி? ஏன் அப்படி? யூதர்களுக்கு முதல்ல காமிச்சார். எப்படி? பட்டயத்தை காமிச்சார். உள்ள போறப்ப யோசுவா கிட்ட தெரிஞ்சுக்காம போயிட்டாங்க. ஆஹா, இவர்தான் இந்த தேவனுடைய வார்த்தை. அப்ப உணராம போயிட்டாங்க. அதான் சொல்றாரு, யாவேதனுடைய நாமத்தில வருகிறார், ஆசீர்வதிக்கப்பட்ட சொல்லும் காலமலும் நீங்கள் என்னை காணாதிருப்பார்கள். நான் தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர இந்த வார்த்தை. பிள்ளையாம் சபிக்க போறப்ப தேவன் நம்ம மாத்தி விட்டுறாரு. எப்படி? அவன் சொல்ற வார்த்தையினாலதான். யாக்கோபு விரோதமாய் மதவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறுக்கலும் இல்லை. வார்த்தையினால்தான் அந்த ஆசீர்வாதம் வருது. அப்ப நமக்கு தேவ ஆசீர்வாதம் என்னது? தேவ வார்த்தை தான். அப்போ இப்படிப்பட்ட மகத்துவத்துல இரண்டாம் வருகையில வரப்போறாரு. வரப்போறப்ப எப்படி வர்றாரு? அந்த ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அது எப்படியா? ஆலையை மிதிக்கிறதுனால வருகிற அந்த தெளிக்கப்பட்ட ரத்தம். சரி, இப்போ மூணாவது பார்ப்போம். நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. கண்டிப்பா ஆண்டவர் வர்றப்ப எப்படி வருவாரு? தூதர்கள் பரிசுத்தவான்களோட வருவாரு. ஆமா, எபேசியர் 3:12 வர்றாங்க. பரிசுத்தவான்களோட கூட வருவார் சொல்லிட்டு வந்தேன். அப்ப நம்ம எல்லாரும் வருவோம். ஆனால் அங்க மிதிக்கிறது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் தான். நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்தில் அவர்களை மிதித்தேன் உட்கிறது, அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரிந்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். ஒருவனாய், அவர் ஒருவராதான். ஏன் வருவது பாக்குறப்ப, நீதியை தருகின்ற நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அப்போ இந்த 4வது பாருங்க, நீதியை தருகின்ற நாள், இன்னொன்னு என்னுடைய ஜனங்களை மீட்கும் வருஷம். அப்போ ஒரே இதுல 2 காரியம் செய்யறாரு. தம்முடைய மீட்பதற்காகவும் அதே நேரத்துல நீதியை சங்கரிப்பதற்காகவும். ரிப்பீட் பண்ணுங்க பிரதர் கொஞ்சம். தன்னுடைய ஜனங்களை மீட்கிறதற்காகவும் துன்மார்க்கரை சங்கரிப்பதற்காகவும், ரெண்டுத்துக்காகவும் வர. 5வது திரும்ப, நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்போது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. அப்போ ஒருவராய் இருக்கிறார் அவர், வேற யாரும் இல்ல. ஏசாயா 59:13 இருந்து பாருங்க. ஏசாயா 59. அது போறதுக்கு முன்னால இதுக்கு இந்த 63 62 எதை பத்தி பாக்குறோம்? அதிகாரம் மீட்கிற காலம், புதிய எருசலேமை மீட்கிற காலம். அப்ப அந்த எருசலேமை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. 3:4 பாருங்க. 62:3-4. நீ யாவேதேவனுடைய கையில் அலங்காரமான கிரீடமும்
உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். தேவன் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். எப்சிபா என்றால் என்ன அர்த்தம்? பிரியமானவன். பிரியமானவன், மை டிலைட் அல்லது அகோலியால் அப்படின்னா என் கூடாரம் அவள் மத்தியில் இருக்கிறதான பிரதர். அப்போ இந்த எப்சிபான்றது என்ன அர்த்தம்? என்னுடைய கூடாரம் அவள் மத்தியில இருக்கிறது, நான் அவளில் பிரியமா இருக்கிறேன், அவள் வாழ்க்கப்படுவாள். அதான் பியூலா. ஆனா இன்னைக்கு இந்த எப்சிபா எப்படி இருக்கிறாப்பல? இன்னைக்கு அந்த எப்சிபா எப்படி இருக்கிறாப்பல? எப்சிபாவை பத்தி திரும்ப திரும்ப பாக்குறோம். என்னன்னா எல்லா தீர்க்கத்துல கொலை செய்யறது எல்லாம் பண்றதுலாம் எப்சிபா அத்தனை அக்கிரமம் பண்றாப்புல. ஆனாலும் இந்த எப்சிபா மேல என்ன இருக்க, அவர் என்ன பண்றாரு? கருத்தனையா இருக்கிறார். ஏன்னா நீங்க பிரியாது எழுதுறாங்க யாரு, அந்த தஷ்டாவுக்கு சன்பலா அவங்க என்ன பண்றாங்க, இந்த நகரத்தை யோசிச்சு பாருங்க, தேடி பாருங்க, கலகமும் ராஜ துரோகமும் பண்ற பட்டணம். எப்ப பார்த்தாலும் அந்த எப்சிபா அந்த நகரம் அப்படிதான். ஆண்டவரே வந்து அழற தீர்க்கதரிசிகளை கொலை செய்து அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகளை, கோழி தன் குஞ்சுகளை தன் சேர்த்து கொள்ளுமானோ எத்தனையோ தரம் நான் நீ கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாம போயிடுச்சு. அழற நான் அவளில் பிரியமா இருக்கிறேன். மை டென்ட் இஸ் இன் ஹர், மை டிலைட் ஷி வில் லிவ். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ இந்த அதிகாரத்துல இதெல்லாம் இந்த 62,000 பத்தி எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு 63,000 தான் வந்து செய்ய போறத தன்னுடைய ஜனங்களை, என்னுடைய ஜனங்களை மீட்கும் மீட்கும் வருஷம் வந்தது அது முன்னாடியே சொல்றாரு. சொல்றதுக்கு முன்னால சொல்றப்போ சொல்றாரு 63ல 59 என்ன சொல்றாரு பாருங்க. 59ல 13ல பாருங்க, பக்கம் 865 12ல இருந்து வாசிங்க. இங்க எருசலேம் அல்லது எப்சிபா பண்ற என்னன்னா அக்கிரமம் அழறாங்க. எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாய் இருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். யாவே தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். கள்ள வார்த்தைகளை கற்பம் தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது. சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போகிறது. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை யாவே தேவன் பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவரானார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அப்ப ஒருவரும் இல்லை, அந்த ஒருவரும் இல்லை. இங்க 63 பார்த்தேன், பிறகு 5 பாக்குறேன், ஒருவரும் இல்லை. அது தேவன் தான் சொல்றாருல பிரதர்? தேவன் தான் சொல்றாரு, ஒருவரும் இல்லை. தேவன் தான் சொல்றாரு, தேவன் தான் சொல்றாரு. 22:30 என்ன பாருங்க. ஈசா சொல்றது உள்ள அது எப்படி ஆண்டவர் தானே சொல்லணும் அப்படின்ட்டு, அங்க எப்படி தேவன் சொல்றாரு? என்ன ஈசா சார் அப்படிதானே சொல்லுங்க. பக்கம் 22:30 எசேக்கியேல் 22:30 987.
நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒத்தரையும் இல்ல அடறாரு திரையிருப்புல போன பிறகு இது. அப்போ இந்த காரியம் நான் பார்த்தேன், யார் ஒருவர் இல்லை, நான் ஒருத்தர் தான். நான் ஒருவனா ஆலயம் மிதித்தேன். தேவன் சொல்றார், நான் ஒருவனா ஆலயம் மிதித்தேன், நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை. அப்ப என்னாச்சு? என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி. அங்கே அப்படிதான், என் புயம். இப்போ இது கடந்த காலத்தை குறிக்கிறது. ஆனா எப்படி பிரதர் நீங்க ஏதோம்ல இருந்து சொல்றீங்க? ஏதோம் வச்சுட்டு பார்ப்போம். ஏசாயா 34 இல்ல அங்கிள், இப்போ கேள்வி ஆன்சர் ஆகலையே. நீங்க வந்து இப்போ ஈஷாண்டி கேட்டது கரெக்ட் தானே? எப்படி தேவன் நீங்க சொல்றீங்க? ஆண்டவர் தானே பேசிட்டே வராரு. தேவன் தான் வரேன். ஈஷாண்டி எல்லாரும் கேட்பீங்க. அவங்க கேட்டாங்க, கொண்டு வர பாக்ஸ் ஓபன் ஆகுது. வரேன். ஏசாயா 34:6. நம்ம ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னோமா, ஏதோமியர்கள் ஒழிஞ்சு போயிட்டாங்க ஆனா இருக்காங்கன்னு. அதோட இன்னொன்னு சொன்னேன் பிரதீப். என்ன சொன்னீங்க? இன்னொன்னு என்ன சொன்னேன்? தேவனே மேசாய புருஷ தேவன் அல்ல, ஆனா இவரே தேவன். தேவனே இல்ல தேவனா? சரி, கரெக்ட். வரேன். ஏசாயா 34 எடுத்துறீங்களா? பக்கம் 838. 6வது வசனம் வாசிங்க. போஸ்ராவிலே யாவே தேவனுக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. யாவே தேவனுடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நிலத்தினால் பூர்க்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டு கடாக்களுடைய குண்டிக்காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளோட காண்டாமிருகங்களும் ரிஷபங்களோட காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்கள் மண் நிலத்தினால் கொழுத்து போம். அது யாவே தேவன் பழி வாங்கும் நாள், தீயனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். அதனால் ஏதோ பத்தினா சொல்றாரு, வாசிங்கல்ல? ஆமா பிரதீப், ஈசா சார், ஏதோம் தேசத்திலே தானே வருது சங்காரம் உண்டு. ஏதோம் தேசம் சொல்றப்ப இது எப்படி சொல்றாரு பாக்குறப்ப, இப்ப 1வது வாசிங்க. என்ன வசனம்? 1வது 34:1 ஓகே. ஜாதிகளே கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள். பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. சகல ஜாதிகளின் மேலும் யாவே தேவனுடைய கடும் கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். யாரு? ஜாதிகள், எல்லா தேசத்தாரும். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்தி மரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். எப்படி ஜாதிகள் எல்லாம் பண்றப்ப புரியுதா? ஃபாலோ பண்ணீங்களா? ஃபாலோ பண்றேன் பிரதர். அப்ப ஜாதிகள் எல்லாம் பண்ண போறப்ப இத சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப 5வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. 4வது வசனம் வானங்கள். இப்போ 5வது வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும் சொல்லிட்டுதான் சொல்றாரு. அப்போ இப்ப வரப்போற அந்த பாயிண்ட்டுக்கு, இந்த ஏதோமியர்கள் ஏசாவின் சந்ததியார் ஏதோமியர்கள் அவன் ராஜ்யத்தை ஸ்தாபிச்சது சரித்திரம் என்ன சொல்றதுன்னா, கிமு 13ஆம் நூற்றாண்டிலே அவன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நபாத்தியர்கள் அரபியர்கள் வந்து அப்பதான் அந்த பெட்ராவும் அவன் தான் கட்டினது. பிற்காலத்துல வந்து அவளை போர் செய்து ஒடுக்கி என்ன பண்றாங்க,
நபாத்தியர்கள் அங்க ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் ஓடிடுறப்ப அப்ப இந்த கிரேக்க காலத்துல என்ன பண்றாங்க, யூதர்களே ஒருத்தர குருமார்கள் சேர்ந்து இந்த ஏதோமியர்களை என்ன பண்றாங்க, யூத மார்க்கத்தில் அமைய பண்றாங்க. சரித்திரத்துல அதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த இந்த ஏதோமியர்கள் இந்த அவங்க கிரேக்க பாஷையில் கிரேக்கர்கள் வந்து என்ன பண்ணா இதுமியர்கள் என்று பெயரிட்டார்கள். இந்த இதுமியர்கள் வந்தவன் தான் ஆன்டிபார் என்கிற ஒரு ராஜா, அவனுடைய பையன் தான் ஏரோது. இந்த ஏரோது என்ன பண்றான், ராஜாவா இருக்கிறான். இந்த ஏரோது என்ன பண்றான், ஆண்டவர் எல்லாம் பாருங்க, தேவ ஜனத்துக்கு விரோதமா அந்த வித்து செயல்பட்டுட்டே இருக்குது. ஆதியாகமம் 27:41 என்ன சொல்றாப்ல வாசிச்சமே, யாக்கோபு சொல்றான், இது ஏசான்னு தன் மனதிலே உன்னை கொண்டு போட்டுடுறான். புரியுதாப்பா பிரதீப்? புரியுது. Are you rejoicing? எஸ் அங்கிள், எஸ் அங்கிள். அப்ப அந்த ஆவி, அந்த ஏசாவின் ஆவி ஏதோ வந்து இந்த எங்க இந்த ராஜா வரைக்கும் வருது. அன்டிபாருடைய பையன் ஏரோது. இந்த ஏரோதுக்கு பிறகு இந்த ஏரோது செத்து போயிடுறான். அகிரிப்பா ராஜா கூட ஏரோது வம்சத்துல வந்தான்றாங்க. இது மீறல் நாங்க இவங்க. இந்த ஏரோது யூதரை காக்கா பிடிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணா, யாக்கோபை கொலை பண்றாங்க. ஆமா, யாக்கோபு தான கொலை பண்ணான். அது மாத்திரம் இல்லாம இந்த வெஸ்டர்ன் வால் அது கட்டினது அவன் தான். ஆமா, ரெண்டாவது இல்ல, இந்த ஆலயத்தை திருப்பி கட்டினது அவன் தான். அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறது எல்லாம் யூதரோட பிரியப்படுத்துறதுக்காக. யூதருக்கும் பிரியமா இருக்கணும், ரோமர்கள் அவங்களுடைய இதையும் ரெகக்னிஷன். ஆனா இவன் யூதர்கள் மருந்து யோவான் கொலை பண்ணது யாரு? கடைசியா இந்த ஏரோது வம்சத்துல வந்தவங்கல கிபி 70 உனக்கு மசாடான்னு நீங்க இதுல போட்டு பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. எங்கிட்ட வீடியோ எல்லாம் இருக்கு, நான் போயிட்டு வந்து எடுத்துட்டு வந்தோம். அந்த மசாடான்ற ஒரு ரொம்ப சோகமான ஒரு முடிவு யூதர்களுக்கு. மலை உச்சியில எடுத்துட்டு போய் அங்கேயிருந்து எல்லாரும் தள்ளப்பட்டார்கள். அதுல இந்த ஏதோமியர்கள் எல்லாம் அழிந்து போனார் இந்த ராஜாரெல்லாம். ஆனால் இங்க ஏசாயா 34 படி தேவனுடைய பார்வையில ஏதோமியர்கள் யாரு? தேவ ஜனத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லாரும் ஏதோமியர்கள். இங்க கொண்ட இன்னைக்கு கூட பாருங்க, ஐநா எப்படி இருக்குது, இஸ்ரேலுக்கு விரோதமா தான் எல்லாம் செயல்படுது. இஸ்ரேலுக்கு விரோதமா எல்லா ரெசல்யூஷனும் கொண்டு வருது. இன்னைக்கு எல்லாம் 83% நிறைவேறதுதான். அப்போ ஏதோமியர்கள் செத்து போயிட்டாங்க, ஒழிஞ்சிட்டாங்க, ஆனா இன்னும் இருக்காங்க. புரியுதா? அதான் இன்னும் அந்த ஆதி செயல்பட்டு இருக்குது. அந்த ஆண்டவர் வந்து அதை நசுக்க போற தேவ ஜனத்துக்கு விரோதமா செயல்படும். இது வந்து ஒரு வெறும் அந்த யூதர்களுக்கும் இல்ல, நம்மள மாதிரி ஆவிக்குரிய நமக்கு உண்டு. என்னுடைய ஜனன்றது நம்ம எல்லாம் நம்ம தானே. அன்னைக்கு வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு இதெல்லாம், இன்னைக்கு ஆவிக்குரிய என்னுடைய நம்மளாம் அவருடையதான். சரி, இப்போ ஈசாஸ்டர் மறைமுகமாகவும் பிரதி போப்பனாவும் கேட்ட கேள்விக்கான என்ன கேட்டாங்க, எப்படி தேவன் சொல்றீங்க, ஆண்டவர் தானே, ஆண்டவனும் சொல்றீங்க தேவனும் சொல்றீங்க, அதானே உங்க கேள்வி? சரி, ரோமர் 8:3 பாருங்க. பக்கம் 215.
அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இப்ப பிரதீப்பும் ஈசாஸ்வரம் சொல்லுங்க. அந்த வசனத்துக்கு கடைசி பகுதி என்ன சொல்றது? வசனத்து 8:3 கடைசி பகுதி பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். யார் தீர்த்தார்? தேவனால தீர்த்தார். தேவனே தீர்த்தாரு. ஆனா தேவனா தீர்த்தாரு இல்லையா? அப்போ ஆனா ஆண்டவர் செஞ்சாலும் அங்க எப்படி தேவனே செய்யும்படிக்கு. புரியுதா பிரதீப்? திரும்பி வந்தாரு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். சாரி பிரதர். தேவனே செய்யும்படிக்கு தன் குமாரன் அழகா வந்திருக்குல்ல, ஒன்னும் செய்யறாரு. அங்க எப்படி தேவனே செய்யும்படிக்கு? நான் எதுவுமே சுயமா செய்யலன்றார் ஆண்டவர். எல்லாம் அவருக்கு சமர்ப்பணம். நான் செய்யறேன், ஆனா எப்படி செய்யறேன்? என் பிதாவான செய்ய காண்பிக்கிறதோ அதே தாம சுயமா ஒன்றும் செய்ய மாட்டார். பழைய ஏற்பாட்டுல பாருங்க, நல்ல மறைவா இருக்குதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல அழகா வெளியரமா கொண்டு. ரோமர் 16 தான் ஆதி காலம் முதல் அடக்கமா இருந்து அல்லேலூயா சொல்லுங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ தேவனே, ஆனா எப்படி அவருடைய புயம் பார்த்த இல்ல, நானே செய்யும்படிக்கு என் புயமே இதை செய்தது. யாவை புயம் யாருக்கு வெளிப்பட்டது? யாவை தேவன் யாருக்கு வெளிப்பட்டாருன்னா இருக்கு ஏசாயா 53:1. புயம் யாவை தேவன் புயம் புயம் யாருக்கு வெளிப்பட்டது? பிரதீப் தேவன் ஆனா தேவன். புரியுதா? எஸ் அங்கிள், எஸ் rejoicing. சரி, இப்ப இந்த ஒருவனாய் நான் ஒருவனாய் இப்ப 3வது வசனத்துல வந்து ஆண்டவர் பேசுறாரா தேவன் பேசுறாரா? தேவன் பேசுறாரு. 3வது வசனத்துல இருந்து ஆண்டவரை வெளிப்படுத்துறாரு. ஆண்டவரை வெளிப்படுத்துறாரு. ஆமா, எல்லாமே அவருக்குள்ளா இருந்த அவருடைய புயம், என்னுடைய இது கரம்ல எல்லாமே அவருக்குள்ளா இருந்தது. ஒருவனாய்ன்றார். சரி, இப்போ எல்லாம் என்னோட கூட சேர்த்து கொண்டு லூக்கா 9 அதிகாரம். ஏன் இந்த ஒருவனான்றாரு? லூக்கா 9 அதிகாரம் 36 பாருங்க. பக்கம் 94. அந்த சத்தம் உண்டாகையில் யாசோமேசியா ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். எந்த சத்தம்? அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. எப்ப நடந்தது? அங்க என்ன நடந்தது? அந்த அதிகாரம் 31 என்ன சொல்லுது? அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர் எருசலேமிலே மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். எபிரேயர் 2 அதிகாரம் 13-14 பாருங்க. பக்கம் 299. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகவும் அப்படியானார். அப்போ இந்த காரியத்துல இருக்கிறப்ப அங்க எப்படி
ஏன்னா அந்த மருவத்தை காமிக்கிறாப்புல, காமிச்சிட்டு டக்குன்னு முடிஞ்சவன என்ன எப்படி இருக்கிறாப்புல 36வது வசனத்துல யாசுவா மேசியா ஒருவரே காணப்பட்டார், வேற யாரும் இல்லைங்க, எல்லாம் மறைஞ்சு போயிடுறாங்க. யாசுவா மேசியா ஒருவரே காணப்பட்டார். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வரைக்கும் வாசிக்குது. பக்கம் 338. அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அவர் ஒருத்தர் தாங்க, வேற யாரும் வானத்துல பூமியில எங்கேயுமே யாருங்க, அவர் ஒருத்தர் தான். அவர் ஒருவராய் நான் பார்த்தேன், வேற யாரும் இல்லை, அவர் ஒருவராய். மருவ மலையில அங்கே முடிந்த பிறகு ஒருவராய் காணப்பட்டார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம் பாருங்க. பக்கம் 45. 9ஆம் மணி நேரத்தில் யாசுவா மேசியா, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவர் ஒருவராய் மரத்திலே தூங்கினார். ஏன் இதா அவர் கொடுக்கிற உத்தரவு, என் பிரியமான குமாரரே நீர் ஒருவராய் மாத்திரம்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும், வேற ஒருத்தரும் செய்ய முடியாது, நான் கூட செய்ய முடியாது. தேவன் சொல்றார், நான் கூட மனுஷனா போய் மறிக்க முடியாது, நான் சாதாரண உள்ளவர். பிரியமான குமாரனே நீர் ஒருவராய், அதான் உண்மை, ஒருவராய் விட்டேன் அங்கே கல்வாரியிலே. உங்களுடைய சிஷ்யர்களாக ஓடி போனார். ஏன் ஏன் நீர் மகத்துவராய் என்னுடைய மகிமை பொருந்தவராய் பூமியில மறுபடியும் இறங்கும் போது ஒருவராய் நீர் அதை மிதிக்க போகிறீர். ஏன் என்னை கைவிட்டீர்? தனியா நீர் ஒருவரே. பிதா குமாரனுக்கு கொடுக்கிற சாட்சி, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், எனக்கு மகிமையாக நீர் ஒருவரே ஆண்டவர். யாரெல்லாம் சொல்ல போறாங்க? வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானுடைய முழங்கால் யாரும் முழுக்கம் படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர் என்று, ஒருவரே ஆண்டவர் என்று, ஒருவராய் ஒருவராய். ஏன்? அவர் தேவனுக்கு சமமானவர். தேவன் எப்படிப்பட்டவர்? ஒருவராய், சாவாமை உள்ளவர், ஒருவராய், அவர் ஒருவராய் இருக்கிறார். தன்னுடைய சாயலில் இருக்கிறோம், ஒருவராய் இருக்கிறார். வேற எந்த நபராலையும் செய்ய முடியாது, அவர் ஒருவரால் தான் செய்ய முடியும். திறப்பின் வாயில ஒரு மனுஷனை தேடினேன், தேசத்தை அழிக்காதபடிக்கு ஒருவனையும் காணேன். அது எசேக்கியேல் காலத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் உலகத்தை அழிக்காதபடிக்கு, ஜனங்களை எல்லாரும் என்று சிருஷ்டிப்புற அழிக்காதபடிக்கு திறப்பின் வாயில நமக்காக நிற்கிறார். இவர் ஒருவர் தான், ஒருவராய் ஒருவர். அதனால்தான் எல்லாரும் ஒரு விட்டு ஓடி போனாங்க. அவர் ஒருவராய் நின்றார்.
என்ன சொல்லி முடிச்சாரு? நம்முடைய கரங்களிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்தார். பெருமாளே அவர் முடித்தார், ஒருவராய் செய்தார். எப்படி பிதா ஒருவராய் சாதாரண உள்ளவராய் போல இவர் ஒருவராய் மரிக்க வேண்டிய அவசியம் உள்ளவராய், அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர், இவர் ஒருவராய் மரித்து சதா காலம் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் ஒருவராய். வருங்காலங்களிலே ஏதோம்னா யாரு பார்த்தோம்? தேவ ஜனங்களுக்கு விரோதமா எழும்புற எல்லாரும், இன்னைக்கு சபைக்கு விரோதமா எழும்புற சபைனா எப்படிப்பட்ட சபை? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிற அந்த சபை. எல்லா சபையும் கிடையாது. எந்த சபை என்ன பேர் வைத்தப்படலாம் இல்லை, எந்த சபை எங்க சத்தியம் சத்தியமாய் முழங்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு, அப்படிப்பட்ட கூடுதலுக்கு விரோதமாய் வருகிறார், எல்லாரையும் சங்கரிப்பார். யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். பக்கம் 128. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றார். இந்த கோபத்தை பத்தி எப்படி அது 1200 ஸ்டாதி போகுமா இந்த ரத்தம்? ஒருவராய் அவர் செய்கிறார். எதற்காக? நம்ம எல்லாரும் ஒருவராய் இருக்கும்படிக்கு. யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல. யோவான் 17:22. பக்கம் 153. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பாருங்க, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா. அப்ப எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும். அதற்காகத்தான் இதை செய்கிறார் பிரியமானவர்களே. அவர் ஒருவராய் பாடுபட்டார். அவர் ஒருவராய் அவர் பூமிக்கு வரப்ப என்ன வந்து தேவாலயத்தில் உட்காந்துருப்ப மரியாள் வந்து ஏன் அப்படி கலங்க பண்ண என்ன சொல்றாரு? என் பிதாவுக்கு கருத்துக்கள் நான் இருக்க வேண்டும் என்று தெரியாதான். அவர் ஒருவராய் வந்தார். பூமியில வரப்ப ஒருவராய் வந்தார். ஒருவராய் மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லை. நரிகளுக்கு குழிகள், ஆகாயத்து பறவைகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. ஒருவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார். ஒருவராய் எல்லாம் ஒருவரா பண்ணாரு. அதான் தேவன் அவரு எல்லாத்துக்கும் மேலாக ஒருவராய் உயர்த்தினார். அவர் ஒருத்தர் தான், இவரே ரட்சகர். இவராலே அன்றி வேறு ஒருவராலும் மெச்சுப்பில்லை. ஒருவராய் என்ற அர்த்தம் தாங்க. ஒருவராய் நான் பார்த்தேன், யாரும் இல்லை, என் புயமே, என் புயம்தான் அந்த ஒருவர். நான் தேவன் சொல்றது எப்படி? நான் பார்த்தேன், மனுஷங்களை யாரும் இல்லை. 53ஆம் சங்கீதம் 1ஆம் மனுபுத்திர பரலோக கண்ணோக்கி பார்க்க எல்லாரும் பாவம் செய்து தேவமையாற்றுவார். உத்தரவு பூமியில யாவைதை தேடு உண்டோ என்ற உணர்வு உண்டோ என்று பார்க்க உணவு பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார். உத்தரவும் இல்லையா? தேவன் ஒருத்தரே ஒருத்தர். அந்த தேவனை நம்ம காட்டுவதற்கு ஒரு ஒருத்தர் தான் பிரியமானவர். ஒருவராய் எல்லாத்தையும் செய்கிறார் நமக்காக. வேற எந்த நாமமும் வேற எந்த நபரும் நம்மளை ரட்சிக்க முடியாது. ஒருவராய் எப்படி பிதா ஒருவராய் இருக்கிறார், அதே போல இவர் ஒருவராய் அவருடைய சாயராய் இருக்கிறவர் ஒருவராய் நமக்காக செய்தார். எல்லாரும் நல்லா தெளிவா இருக்குதா? தெரியுது. ஒருவர் தான் நமக்கு. வேற யாரையும் நம்ம பிடிச்சு கூடாது. நம்ம வாழ்க்கையில நம்ம நித்திய ஜீவனம் போனோம்னா இந்த ஒளியை பற்றி கொண்டாதான் ஜீவ ஒளியில போட முடியும். இவர் ஒருவரே மெய்யான ஒளி, இவர் ஒருவரே ஆச்சரியமான ஒளி. இந்த ஒரு ஆச்சரியமான ஒளி ஒன்றுதான் நம்ம ஜீவ ஒளியை போய் சேர்க்கும். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.